லண்டன்ல உட்காந்து அழுகுறார் ஸ்டாலின். லண்டனுக்கு போய் அவர் நிம்மதியா இல்ல, அங்க உட்கார்ந்து அழுதுனுக்கிறாரு. என்னடா இப்படி பேசுறா போல கரூர்ல. இனி திமுக எழுந்துக்காது, இனி தமிழ்நாட்டில் திமுக எழுந்துக்காது. ஒரு நல்ல ஆட்சி, ஒரு நேர்மையான ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்குது. அதை தான் தளபதி சொல்றாரு. ஏண்டா திமிரெடுத்து போய் கள்ளச்சாராயம் குடிச்சு சாவறான், அவனுக்கெல்லாம் வந்து எல்லா உதவி இந்த நாட்டில் செய்றீங்க. ஒரு அப்பாவிகள் உங்களுடைய அரசியல் சதிக்கு அவங்க பலியாயிட்டாங்க. ஒரு அப்பாவிகள் அவங்களுக்கு கொடுக்குறதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? நான் சொல்லட்டா, ஒரு மந்திரி அவருடைய மச்சன்சிக்கு கவர்மெண்ட்ல வேலை கொடுக்குறாரு, அவருடைய பெரிய மச்சானுக்கு கொடுக்குறாரு, சின்ன மச்சானுக்கு கொடுக்குறாரு, நடு மச்சானுக்கு கொடுக்குறாரு. ஒரு குடும்பத்திலே அரசாங்க வேலை எப்படி எந்த அடிப்படையில் கொடுக்குறீங்க? இதெல்லாம் எடுக்கட்டுமா? வெள்ளையரிக்க மாதிரி எடுக்கட்டுமா? எல்லாத்தையுமே யாருக்கு அரசு வேலை கொடுத்துருக்கீங்கன்னு எடுத்தா என்ன ஆயிடும்? நாரிடம் திமுக. அன்னைக்கு யாரோ மேல இருந்து கொடுத்த அந்த இன்ஸ்ட்ரக்ஷன், இப்படி செய், அப்படி செய், அப்படி செய், இப்படி செய்யு அவங்க கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன், எவ்வளவு ஒரு நெருசடி, ஒரு கிரௌட் அங்க இருக்குது. கொஞ்சம் கூட ஈவிரக்கலாம என்ன அப்படியே இட்டு நிக்க வச்சீங்களே, என்னை அப்படியே கூட்டிட்டு போய் அந்த கூட்டத்தில் விட்டீங்களே, அந்த வேதனையில தாங்க முடியாத நான் வீட்டுக்கு வந்து உட்கார்ந்து ஐயோ இப்படி நடந்துச்சுன்னு இருக்கும்போது ஓடிட்டான்னு சொல்லிட்டு என் மேல பழி போட்டீங்களே, சட்டசபையிலேயே பேசுனீங்களே, ரொம்ப வேதனைப்பட்டு வருத்தப்பட்டு பேசுறேன். ஏன் தளபதி கரூருக்கு போக விடல? போன கவர்மெண்ட்ல போக விடல. இன்றோடு தளபதி அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்று சரியாக 2 மாதம் ஆகிறது. மே மாதம் 10ஆம் தேதி வந்தாரு, ஜூன் 10, ஜூலை 10 கரூருக்கு வந்து அவர் வரக்கூடாது, அவர் அந்த மக்களை சந்திக்க கூடாது, அவர் சாட்சியெல்லாம் கலைச்சிருவாருன்னு உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் திமுக வந்து எவ்வளவு ஒரு அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நிக்கிறீங்களே, உங்களுக்கெல்லாம் கேவலமா இல்லையா? உச்ச நீதிமன்றம் நல்லா கொட்டி அனுப்பிச்சுத, நல்லா படிடா அந்த பேப்பரை. உன்னுடைய ஆட்சியில நீ போட்ட எஃப்ஐஆர்ல தளபதி விஜய் மீது குற்றவாளியின் பேர் இருக்குதா? எஃப்ஐஆர்ல ஒரு பேர் இல்லை, அப்புறம் அவரை போகக்கூடாதுன்னு சொல்ற அப்படின்னு உச்ச நீதிமன்றம் சொல்லுது. இந்த சம்பவத்திலே இல்லை, நீயே சொல்லிட்ட. அவரே ஒரு சாட்சி தான், ஒரு சாட்சி. சிபிஐ வந்து அவரை சாட்சியாக தான் விசாரிக்கிறாங்க, அவரை குற்றவாளியா விசாரிக்கல. ஒரு சாட்சி போய் மக்களை பார்க்கறதுல என்ன விஷயம்? பின்னாடி ஒரு மிகப்பெரிய சதி. இவங்க என்ன நினைச்சாங்க, இந்த கரூர் சம்பவத்தோட இவரை வந்து ஒரு வழி பண்ணிடலாம், இதோட வந்து விஜய் வந்து அரசியல் விட்டு போயிடுவாரு, இதோட முடிச்சிடலாம் அவர் கதையை நினைச்சாங்க. நடக்குது. அவரை அதை விட 10 மடங்கு 100 மடங்கு எகிரி அடிச்சார். புரியுதுங்களா? சரியான அடி அடிச்சார். கொஞ்சம் நெஞ்சமான அடியா சார். இந்த பாட்ஷா படத்தில் ரஜினி சொல்றாரு, அந்த படத்தில், இது சாதாரணமான ஒருத்தன் அடிச்ச அடி கிடையாது, நாடி நரம்பு ரத்தம் புத்தி சதை அத்தனையிலையும் ரந்த வெறி போய் போன ஒருத்தனாலதான் இந்த அளவுக்கு அடிக்க முடியும். அந்த மாதிரி உதவுந்தது உங்களுக்கு தேர்தல். ஒவ்வொரு மாதமும் 5 மில்லியனுக்கு அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் எங்களது சேனலில் உங்களையோ அல்லது உங்களது நிறுவனத்தையோ விளம்பரப்படுத்த வேண்டுமா? தொடர்புக்கு 9345835571. சார் வணக்கம். சார் வணக்கம் சார். இப்போ கரூருக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் விரைந்து அங்கே தன்னோட ஸ்பீச்சை வந்து கொடுத்துருக்காரு. குறிப்பாக பேச ஆரம்பிக்கிறப்பவே அந்த கரூர் துயர சம்பவம் நடந்த அன்னைக்கு என்ன ஒரு சுச்சுவேஷன் இருந்தது அதை குறித்து பேசியிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, முதல்ல வந்து எல்லாமே ஒரு உணர்ச்சி பிழம்பா, ஒரு உணர்வாக தான் அந்த நிகழ்ச்சி எல்லாமே பார்த்துருந்தாங்க. ஏன்னா ரொம்ப நாட்களுக்கு பிறகு சொல்லன்னா துன்பங்களும் துயரங்களும் அந்த கரூரில் ஏற்பட்டது. இந்திய அரசியலில் எந்த மாநிலத்திலும் ஒரு அரசியல் கட்சி கூட்டத்தில் இப்பேற்பட்ட ஒரு அசம்பாவிதம் இதுவரையில் நடந்ததில்லை, வரலாறு கண்டதில்லை. அது போன்ற ஒரு நிகழ்வை அந்த கரூரில் நடத்தி காட்டினாங்க. அதுதான் தளபதி அவர்கள் வந்து தன்னுடைய பேச்சில் சொல்லும்போது, எவ்வளோதான் ஒரு மனிதன் எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் சில காயங்கள் மனதில் அப்படியே தங்கிடும். எவ்வளோ உயரத்துக்கு எவ்வளோ நல்ல நிலைமைக்கு போனாலும் சிலதை மறக்கவே முடியாது, அந்த காயங்களாக அப்படியே இருக்கும். அதை போல் எனக்கு இந்த ரணம் வந்து என்றைக்குமே ஆறாது. ஏன்னா என் மீது அவ்வளவு பாசம் வைத்திருக்கிறேன். ஆமா பார்மா, விஜய் அங்கிள் டிவியில் பாட்டு காட்டுறாங்க, விஜய் அங்கிள் ஃபோட்டோ காட்டுறாங்க, விஜய் அங்கிள் பேப்பரில் ஒரு மேக்ஸிமம் வந்தால் விஜய் அங்கிள் ஃபோட்டோ பாரு இப்படின்னு சொல்கிற அந்த தங்க குழந்தைகளை, அந்த இளைஞர்களை, அந்த சின்ன சிறுவர்களை எல்லாம் நான் இழந்துட்டேனே. எவ்வளோ பெரிய ஒரு வேதனை. எனக்கு சொல்லியிருந்தேன் நான் திரும்பி போயிட்டுருப்பேனே. இது முழுக்க காவல்துறை தானே இதுக்கு வந்து பொறுப்பேற்றுக்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி பல கூட்டங்களில் க்ரௌடு அதிகமாக இருக்குதுன்னு சொன்னப்போ நான் திரும்பி போனேனே. இந்த இடத்துல நீ சொல்லியிருந்தா நான் திரும்பி போயிருப்பேனே. நீங்கள் சொல்லி திரும்பி போக மாட்டேன்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா சட்டமும் அதிகாரமும் உங்ககிட்டல இருக்குது. இதுக்கு மேலே நீங்கள் ஒரு அடி நவுந்தீங்கன்னா நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்னு போலீஸ் சொல்லியிருக்கலாமே. அந்த இடத்துல அவ்வளோ பெரிய க்ரௌடை சேராமல் பார்த்துருக்கலாமே. பேரிகார்ட் போட்டு தடுத்துருக்கலாமே. அங்கே அதிகமான கூட்டம் இருக்குது, இனி யாரும் போக அனுமதிக்க முடியாது, திரும்பி போங்கன்னு சொல்லியிருக்கலாமே. இது எதையுமே செய்யலையே. அன்னைக்கு யாரோ மேலே இருந்து கொடுத்த அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்,
இப்படி செய், அப்படி செய், அப்படி செய், இப்படி செய்ன்னு அவங்க கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன். எவ்வளோ ஒரு நெருசடி, ஒரு க்ரௌட் அங்கே இருக்குது. கொஞ்சம் கூட ஈவிரக்கு இல்லாமல் என்னை அப்படியே இட்டு அங்கே நிற்க வச்சிங்களே, என்னை அப்படியே கூட்டிகிட்டு போய் அந்த கூட்டத்தில் விட்டீங்களே. அந்த வேதனையில் தாங்க முடியாத நான் வீட்டுக்கு வந்து உட்கார்ந்து ஐயோ இப்படி நடந்துடுச்சுன்னு இருக்கும்போது ஓடிட்டான்னு சொல்லிட்டு என் மேலே பழி போட்டீங்களே, சட்டசபையிலே பேசுனீங்களே அப்படின்னு ரொம்ப வேதனைப்பட்டு வருத்தப்பட்டு பேசினார். அது அவருடைய மனசில் எவ்வளோ அந்த ரணங்களும் அந்த வேதனைகளும் இருந்தால் அது அவர் அந்தளவுக்கு, ஏன்னா மறக்க முடியாது. நினைவு சின்னம் அமைக்கிறேன்னு சொன்னால் ஆமாம், நினைவு சின்னம் அமைப்பதற்கு தகுதியான ஒரு விஷயம் இது. இனி வரலாறு அதை தெரிஞ்சுக்கணும், வரலாறு அதை புரிஞ்சுக்கணும். ஓ இப்படி ஒரு சம்பவம், இப்படி ஒரு அசம்பாவிதம், இப்படி ஒரு அரசியல் கட்சி கூட்டத்தில் நடந்ததா, ஒருத்தர் இப்படி கட்சி ஆரம்பித்து வந்து இவ்வளோ பெரிய மக்கள் படை திரட்டுறாருன்னும் போது இப்படியெல்லாம் கூட அரசியலில் ஒரு நெருக்கடியை கொடுப்பாங்களா, மக்கள் உயிரோடு விளையாடுவாங்களா, இதை வந்து எதிர்கால சந்ததிகள் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக நினைவு சின்னம் வச்சு தான் ஆகணும். ஆமாம், கரெக்ட் தான் வைக்கிறது, புரியுதுங்களா? இப்போ கரூருக்கு ஏன் விஜய் போல? கரூர்லேருந்து வந்துட்டார், சட்டசபையிலே உதயநிதி பேசினார். கரூரில் மக்கள் உங்களை தேடி இருக்கிறாங்க, நீங்கள் அங்கே போனீங்களா, இதுக்கு முன்னாடி போனீங்களா, இப்போ போனீங்களா, எத்தனை முறை கேட்டாங்க. ஏன் தளபதி கரூருக்கு போக விடலை? போன கவர்மெண்ட்டில் போக விடலை. இப்போ அதுக்கான நேரத்தை பார்த்துக்கிட்டு உட்கார்ந்து அதுக்கான, ஏன்னா முதலமைச்சராக இருந்து பல வேலைப்பாடுகள் எல்லாருக்கும். இன்றோடு தளபதி அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்று சரியாக 2 மாதம் ஆகிறது. மே மாதம் 10ஆம் தேதி வந்தார், ஜூன் 10, ஜூலை 10, இன்னோட கரெக்டாக 2 மாதம் ஆகுது. இன்னைக்கு போயிருக்கிறாரு, கரெக்டாக இன்னைக்கு போயிருக்கிறாரு நம்ம மக்களை பார்க்கறதுக்கு. கரூருக்கு வந்து அவர் வரக்கூடாது, அவர் அந்த மக்களை சந்திக்கக்கூடாது, அவர் சாட்சியெல்லாம் கலைச்சிருவாருன்னு உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் திமுக வந்து எவ்வளோ ஒரு அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நிற்கிறீங்களே, உங்களுக்கெல்லாம் கேவலமா இல்லையா? அதாவது தளபதி சொல்றாரு, உச்ச நீதிமன்றம் நல்லா கொட்டி கொட்டி அனுப்பிச்சுத, நல்லா படிடா அந்த பேப்பரை, உன்னுடைய ஆட்சியில் நீ போட்ட எஃப்ஐஆர்ல தளபதி விஜய் மீது குற்றவாளியின் பேர் இருக்குதா, எஃப்ஐஆர்ல அவர் பேர் இல்லை, அப்புறம் அவரை போகக்கூடாதுன்னு சொல்ற அப்படின்னு உச்ச நீதிமன்றம் சொல்லுது. இந்த சம்பவத்திலே இல்லைன்னு நீயே சொல்லிட்ட. அவரே ஒரு சாட்சி தான், ஒரு சாட்சி. சிபிஐ வந்து அவரை சாட்சியாக தான் விசாரிக்கிறாங்க, அவரை குற்றவாளியாக விசாரிக்கல. ஒரு சாட்சி போய் மக்களை பார்க்கறதுல என்ன விஷயம்? இவ்வளோ நாள் அந்த மக்கள் என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் எவ்வளவோ போராடினீங்க, அவர் மீது குற்றச்சாட்டு சொல்லுங்க, அவரால் தான் இந்த பிரச்சனை சொல்லுங்க, மக்கள் எவ்வளோ தெளிவாக சொன்னாங்க. இன்னைக்கு கூட எவ்வளோ பேர் பேட்டி கொடுத்தாங்க, அவர் மேலே ஒரு தப்பும் இல்லைங்க, அவர் ஜனங்களை பார்க்கணும்னு வந்தார், கூட்டம் க்ரௌட் அதிகமாக இருக்குது, போலீஸ் தடுத்துருக்கணும், ஆட்சியாளர்கள் செய்த சரிதான் இந்த உயிரிழப்புக்கு காரணம் அப்படின்னாங்க. சரிங்களா? அவங்களுக்கு வேலை கொடுக்கக்கூடாது, பாதிக்கப்பட்டவங்களுக்கு வேலை கொடுக்குறாரு. எப்பேற்பட்ட சம்பவம் சாதாரணமாக கடந்து போக முடியும்? எத்தனை பேர் உயிர் இருந்துக்கிறாங்க, எத்தனை குடும்பம் ரோட்டுக்கு போயிருக்குது. ஏண்டா திமிர் எடுத்து போய் கள்ளச்சாராயம் குடிச்சு சாவறான், அவனுக்கெல்லாம் வந்து எல்லா உதவி இந்த நாட்டில் செய்கிறீங்க. ஒரு அப்பாவிகள் உங்களுடைய அரசியல் சதிக்கு அவங்க பலியாயிட்டாங்க. ஒரு அப்பாவிகள், அவங்களுக்கு கொடுக்குறதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஒரு மந்திரி வீட்டில் அன்னைக்கு தெரியாத உங்களுக்கு இவ்வளோ பேர் படித்த இளைஞர்லாம் இருக்கிறாங்க. நான் சொல்லட்டா, ஒரு மந்திரி அவருடைய மச்சின்சிக்கு கவர்மெண்ட்டில் வேலை கொடுக்குறாரு, அவருடைய பெரிய மச்சானுக்கு கொடுக்குறாரு, சின்ன மச்சானுக்கு கொடுக்குறாரு, நடு மச்சானுக்கு கொடுக்குறாரு, ஒரு குடும்பத்திலே அரசாங்க வேலை. எப்படி அந்த அடிப்படையில் கொடுக்குறீங்க? இதெல்லாம் எடுக்கட்டுமா? வெள்ளை அறிக்கை மாதிரி எடுக்கட்டுமா? எல்லாத்தையுமா யார் யாருக்கு அரசு வேலை கொடுத்துருக்குறீங்கன்னு எடுத்தால் என்ன ஆகிடும்? நாரிடம் திமுக. அரசியல் பண்ணுறீங்க, போய் பாவம் அப்பாவிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏதோ தளபதி செய்யணும்னு போகிறாரு, அதை போய் பிரச்சனை பண்ணுறீங்க, கொடுக்கக்கூடாது. ஆனால் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லிடுச்சு? அதெல்லாம் கொடுக்கலாம்னு சொல்லிச்சு. திரும்ப இங்கே இருக்கிற நீதிமன்றத்துக்கு போனீங்க, சிபிஐக்கு வழக்குக்கு போனீங்க, எல்லாரும் என்ன சொல்லிட்டான்? தாராளமாக கொடுக்கலாம், தப்பே கிடையாதுன்ட்டான். புரியுதுங்களா? இன்னைக்கு தளபதி அதையும் இன்னைக்கு செய்கிறார். போ கரூருக்கு ஏன் போகலன்னு கேட்டவனுங்களும் இவனுங்க தான், கரூருக்கு போனால் போகக்கூடாதுன்னு சொல்கிறதும் இவனுங்க தான். இதுதான் திமுகவுடைய முகம். அதே மாதிரி இந்த விஷயத்தை, கரூர் சம்பவத்தை வச்சு கோட் பண்ணியே அவர் சொல்லியிருக்கிறத பார்க்க வந்து முடியுது. இதனாலேயே திமுக காலத்துக்கும் எந்திரிக்க முடியாத ஒரு தீர்ப்பை மக்கள் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் கொடுப்பாங்க முன்னிறுத்து வந்து பேசியிருக்காரு. இதில் நிறைய பேர் வந்து விமர்சனம் பண்ணுறது, செந்தில் பாலாஜி அவர்கள் இதில் இன்வால்வ் ஆயிருக்க கூடுமா, சிபிஐ விசாரணையெல்லாம் வந்து கூடுமா? இல்லை சார், கதாநாயகனே செந்தில் பாலாஜி தான், 10 ரூபா பாலாஜி தான். புரியுதுங்களா? கரூரில் ஒரு சம்பவம் நடக்குது, 41 பேர் இறக்குறாங்க, 10 ரூபா பாலாஜின்னு ஒரு பாட்டு பாடுறாரு, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு. அந்த பாட்டு பாடும்போது தான் கண்ணுக்கு தெரியாத லட்டிச்சார்ஜ் நடக்குது, பிரச்சனை நடக்குது, யாரோ கூட்டத்தில் கத்தி எடுத்து சுத்தந்தா சொல்கிறாங்க, ஒரு பாட்டில் வந்து விழுந்ததா சொல்கிறாங்க, கரண்ட் ஆஃப் பண்ணுறதா சொல்கிறாங்க. இதெல்லாம் பப்ளிக் கொடுத்த ஸ்டேட்மெண்ட். கரண்ட் ஆஃப் ஆகுது, என்ன நடக்குதுன்னே தெரியல, ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை அந்த இடத்துல நிலவுது. இதெல்லாம் இந்த 10 ரூபான்னு பாட்டு பாடினதுக்கு அப்புறம் தான் நடக்குது. சம்பவம் நடந்துட்டு ஆம்புலன்ஸ் ஸ்பாட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே சொல்லி வச்சா மாதிரி யாரும் ஆம்புலன்ஸ் சொல்லி வரணும்னாலும் எவ்வளோ, ஒரு 2 ஆம்புலன்ஸ் நிற்கும், 30-40 ஆம்புலன்ஸ் சொல்லி வச்சா மாதிரி கியூ கட்டி நிற்குது. எப்படி அந்த ஆம்புலன்ஸுக்கு உள்ளே வந்ததுன்னே தெரியல. செந்தில் பாலாஜி ஸ்டிக்கர் ஒட்டின தண்ணி பாட்டிலெல்லாம் ஆம்புலன்ஸில் இருக்குது. இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னு தெரியல.
ஒரு 15-20 நிமிஷத்துல இங்கிருந்து இவங்க ஆம்புலன்ஸ்ல இருந்து இவங்கெல்லாம் போறதுக்காட்டியும் பாதிக்கப்பட்டவங்க போறதுக்காட்டியும் சொல்லி வச்ச மாதிரி செந்தில் பாலாஜி வந்து மருத்துவமனையில் இருக்கிறார். அந்த போக்குவரத்து நெரிசல்ல, அந்த டிராபிக்ல, அந்த ஒரு குழப்பமான சூழ்நிலையில இவர் எப்படி மருத்துவமனைக்கு வந்தாருன்னு தெரியல. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கிற அந்த மகேஷ் பொய்யாமொழி அவரும் சொல்லி வச்ச மாதிரி வராரு. இதெல்லாம் எப்படி நடந்தது? இதெல்லாம் விசாரணையில் வரணும் இல்ல? எப்படி வந்தது, எப்படி செஞ்சீங்க? 41 பேர் எப்படி ஒரே ஒரு நைட்டுக்குள்ள எப்படி நீங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்க? பொழுது விடியறதுக்கு காட்டியும் சாயங்காலம் நடக்குது, 7-8 மணிக்கு சம்பவம் நடக்குது, ஒரு 8-9 மணி சம்பவம் நடக்குது, விடிய காலையில் 4 மணிக்குள்ள 41 பாடி எப்படி அந்த கரூர் மருத்துவமனையில் நீங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்க? இல்ல பக்கத்தில் இருக்கிற அரசு மருத்துவமனை நீங்க அமுச்சு வச்சீங்களா? எப்படி இல்ல மற்ற டாக்டர்ஸ் எல்லாம் எப்படி வந்தாங்க? ஒரு டாக்டர் 2 பாடி பண்ணலாம், 3 பாடி பண்ணலாம். 41 பாடி எப்படி டாக்டருங்க பண்ணாங்க? பக்கத்து மாவட்டம் அவங்கலாம் வந்தாங்க. எப்படி அவங்களாம் அவ்வளோ விரைஞ்சு பக்கத்து மாவட்ட மருத்துவர்கள் அந்த இடத்துல ஸ்பாட்டுக்கு வர முடியுது? ஏன்னா போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்குன்னு சில டாக்டருங்கிறாங்க. சாதாரண டாக்டர்லாம் பண்ணிட முடியாது, அதுக்குன்னு சில டாக்டருங்க இருக்காங்க இல்லையா? அவங்களாம் எப்படி வந்தாங்க? முதல்ல அவங்களாம் வந்தாங்கன்னா அத்தனை டேபிள் அங்கே இருந்துதா? எத்தனை டேபிள் இருக்குது அந்த போஸ்ட்மார்ட்டம் ரூம்ல? எப்படி இதெல்லாம் செஞ்சீங்க? இது எல்லாமே சிபிஐ விசாரணையில் வரும் சார். இதெல்லாம் வரும். இது பின்னாடி ஒரு மிகப்பெரிய சதி. இவங்க என்ன நினைச்சாங்க, இந்த கரூர் சம்பவத்தோட இவரை வந்து ஒரு வழி பண்ணிடலாம், இதோட வந்து விஜய் வந்து அரசியல் விட்டு போயிடுவார், இதோட முடிச்சிடலாம் அவர் கதையை நினைச்சாங்க. நடக்கலை, அது நடக்கலை. அவரை அதை விட 10 மடங்கு 100 மடங்கு எகிரி அடிச்சார். புரியுதுங்களா? சரியான அடி அடிச்சார். கொஞ்சம் நெஞ்சமான அடியா சார்? கொஞ்சம் நெஞ்சமான அடியா? அந்த பாட்ஷா படத்தில் ரஜினி சொல்றாரு, அந்த படத்தில், இது சாதாரணமான ஒருத்தன் அடிச்ச அடி கிடையாது, நாடி நரம்பு ரத்தம் புத்தி சதை அத்தனையிலையும் ரந்த வெறி ஓடி போன ஒருத்தனால தான் இந்த அளவுக்கு அடிக்க முடியும். அந்த மாதிரி விழுந்தது உங்களுக்கு தேர்தல். சரிங்களா? அந்த வேதனை இன்னும் அவங்களால தாங்க முடியல. லண்டனில் உட்காந்து அழுகுறார் ஸ்டாலின். லண்டனுக்கு போய் அவர் நிம்மதியாக இல்லை, அங்கே உட்கார்ந்து அழுது நிற்கிறாரு. என்னடா இப்படி பேசுகிறா போல கரூரில். இனி திமுக எழுந்துக்காது, இனி தமிழ்நாட்டில் திமுக எழுந்துக்காது. ஒரு நல்ல ஆட்சி, ஒரு நேர்மையான ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்குது. அதை தான் தளபதி சொல்கிறாரு. இனி ஒரு நேர்மையான ஆட்சி. சார் ஒரு அம்மா பேட்டி கொடுக்குறாங்க, இதுக்கு முன்னாடி நாங்கள்லாம் வந்து ஒரு தாசில்தார் அலுவலகத்துக்கு போனோன்னு சொன்னால், தாசில்தார் அலுவலகத்தில் ஒரு இதுக்கு முன்னே என்னுடைய மகளுக்காக நான் போய் ஒரு ஜாதி சர்டிஃபிகேட் வாங்க போனப்போ 3000 ரூபாய் எனக்கு செலவாச்சு. இப்போ என்னுடைய மகனுக்காக பள்ளியில் சேர்க்கறதுக்காக என் மகனுக்காக நான் ஜாதி சர்டிஃபிகேட் வாங்க போகிறேன், 1 ரூபா கூட எனக்கு செலவாகலை. இந்த ஆட்சியில் ஊழல் இல்லை. இன்னொரு அம்மா சொல்கிறாங்க, எல்லாம் வீடியோ வருது, இதெல்லாம் திமுக பார்க்க மாட்டான். இன்னொரு அம்மா சொல்கிறாங்க, நான் வந்து பத்திரப்பதிவில் வந்து பேர் மாற்றத்துக்காக போன முறை போனப்போ 5000 ரூபாய் செலவாச்சு, இந்த முறை 1 ரூபா கூட எனக்கு செலவாகலை. பள்ளி கல்வித்துறை அத்தனை அரசு அந்த தனியார் பள்ளிகள், தனியார் பள்ளிகளோட தாளாளர்கள் சொல்கிறாங்க, போன கவர்மெண்ட்டில் எங்களுடைய ஸ்கூலுக்கு நாங்கள் பர்மிஷன் வாங்கணும், என்ஓசி வாங்கணும்னா 25 லட்சம் ரூபாயிலிருந்து 30 லட்சம் ரூபாய் லஞ்சம் காட்டாங்க. இப்போ 1000 பள்ளிக்கூடங்களுக்கு அனுமதி கொடுத்துக்குது பள்ளிக்கல்வித்துறை, ராஜ்மோகன் அமைச்சர் கொடுத்துருக்கிறாரு, 1 ரூபா கூட வாங்கலை அப்படின்னு நான் சொல்லலை, தனியார் பள்ளிகளின் கூட்டமைப்பு சொல்லியிருக்குது. தனியார் பள்ளிகள் கூட்டமைப்பு சொல்ல 1 ரூபா கூட வாங்கினாங்க. 250 கோடி ஒரு ஸ்கூலுக்கு 25 லட்சம் ரூபாய் வாங்கினா 1000 பள்ளிகளுக்கு 250 கோடி. ஒரு கையெழுத்து போட்டு கொடுக்குறாரு ராஜ்மோகன், 1000 பள்ளிகளுக்கு அனுமதி கொடுக்குறாரு, 1 ரூபா வாங்கலை. இந்த அளவுக்கு நேர்மையாக ஒரு ஆட்சி இருக்குது. 48 அதிகாரிகள், இணை செக்ரட்டரி, ஜாயிண்ட் செக்ரட்டரியாக இருக்கிற, இணை இயக்குநராக இருக்கிற 48 அதிகாரிகள் ஊரக வளர்ச்சி துறையில் அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அந்த டிரான்ஸ்ஃபர் ஒரு கையெழுத்தில் புஷியானது அவர்கள் ஒரே கையெழுத்தில் அந்த டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க 48 அதிகாரிகளுக்கு, 1 ரூபா கூட வாங்கலை. இதுவே திமுக ஆட்சியாக இருந்தால் பல கோடி ரூபாய் கை மாறி இருக்கும் அப்படின்னு நான் சொல்லலை. 4 நாட்களுக்கு முன்னாடி வந்த தினமலர் டீ கடை பெஞ்சில் எழுதியிருக்கிறான். இந்த அளவுக்கு இந்த ஆட்சி நேர்மையாகவும் கரெக்டாகவும் இருக்குது. அதை எல்லாரும் தளபதி இன்னொன்று சொல்றாரு, பொதுமக்கள்கிட்டையும் பொறுப்பு இருக்குது, எங்க போனாலும் லஞ்சம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுங்க, ஊழலுக்கு நீங்க இணை ஆவாதீங்க, எங்க போனாலும் லஞ்சம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுங்க. இது எங்க தம்பி ஆட்சி, எங்க விஜய் ஆட்சி, எங்க விஜய் ஆட்சின்னு போராடுங்க, லஞ்சம் கொடுக்காதீங்க. அதை மீறினா சொல்லுங்க. அது பாருங்க, ஒரு எழும்பூர் மருத்துவமனையில் ஒரே ஒரு வீடியோ போட்டாங்க, இந்த இடத்துல சரியா இல்லைன்னாங்க. மறுநாள் நேரம் முதலமைச்சர் ஸ்பாட்டுக்கு வந்துட்டார். கொண்டாட்டம் அமக்கலம் தாங்க முடியல அந்த மருத்துவமனையில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம். அப்படியே குழந்தை படுத்துனுக்கிறவங்களாம் இன்னும் ஒரே சவுண்டுனாங்களாம், கீழே என்ன ஒரே சவுண்ட் ஆகுது, கீழே சண்டை நடக்குது போல இருக்குது. அப்புறம் இல்லை சிஎம் வந்துருக்கிறாரு. சிஎம்மா, ஐயோ எட்டியாவது காரையாவது பார்த்துடலான்னு, இல்லைம்மா மெத்த மேலே தான் வராரு, உங்களை தான் பார்க்க வராருன்னு. ஐயோயோ, அவரா என்ன பார்க்க வராரு, எங்கள் வாழ்நாளின் கனவாச்சு அவரை பார்க்கறதுக்கு. அவர் எங்ககிட்ட பேசினுக்கிட்ட படியேறி வந்துட்டார். வந்துட்டு ஒவ்வொரு பெட்லையும் போய் அந்த குழந்தைங்க எவ்வளோ அதிர்ஷ்டம் பாருங்க, பார்க்க முடியுமான்னு ஒரு நினைச்ச ஒரு இதெல்லாம் நடக்குமா, நனவான்னு தெரியாது, கிள்ளி பார்த்துக்கிற அளவுக்கு அந்த குழந்தைகளை வாங்கி உச்சி முகந்து அவர்களுக்கு வாழ்த்து சொல்லி தளபதி அவங்க கிட்ட கொஞ்சிருக்கிறாரு. பாரு உங்க தாய் மாமா வந்திருக்கிறேன், உங்க மாமா வந்திருக்கிறேன்,
அந்த பெண்களுக்கு சிரிப்பு தாங்க முடியல. ஒரு பொண்ணு ஓன்னு அழுதுச்சு. அப்படியே வீடியோவில் காட்டுறோம். ஒரு பொண்ணு அழுது, என்னால் முடியலைங்க. உங்கள் பக்கத்தில் பார்க்குறேன்னு உங்களை எவ்வளோ ஒரு மகிழ்ச்சி பாருங்கள், எவ்வளோ ஒரு சந்தோஷம். எந்த முதலமைச்சர் போனாங்க? எந்த முதலமைச்சர் போனாங்க? ஒவ்வொரு வார்டும் போய் விசாரிச்சு எந்த பிரச்சனை என்ன நடக்குது உங்களுக்கு ஒவ்வொரு வார்டில். ஒவ்வொரு அரசு மருத்துவமனை வெளியும் QR கோடு போட்டு வச்சிருக்கிறாரு. நம்ம இந்த கவர்மெண்ட்ல அரசு மருத்துவமனை கழிவறைக்கு வெளியே QR கோடு ஒன்று போட்டிருக்கிறாங்க. ஏதாவது கழிவறை சுத்தமாக இல்லைன்னா உடனே ஸ்கேன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. அடுத்து 10 நிமிஷத்துல அந்த இடம் கிளீன் ஆகிடும். அப்படி கிளீன் ஆகலாம் திரும்பவும் நீ ஸ்கேன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணு, கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். பொதுமக்களும் ஒத்துழைக்கணும். உங்களுக்கு எல்லா வசதியும் பொதுமக்கள் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. பொதுமக்களும் ஒத்துழைக்கணும். இப்படி நடக்குதுங்க, அப்படி செய்யுங்க. வாங்க ரோட்டு, எல்லாம் ரோட்டுக்கு வாங்க. ஊழலை ஒழிப்போம், போதையை ஒழிப்போம். வாங்க, உங்க நம்பர் இருக்குது, எல்லாருக்கிட்டையும் நம்பர் இருக்குது. புரியுது? இப்போ சிங்கப்பெண் அதிரடி படம் ஒன்று அறிவிச்சாங்க. எவ்வளோ குற்றங்கள் இன்னைக்கு தடுக்கப்பட்டுக்குது, எத்தனை வழக்குகள் போட்டிருக்குது. 120 பேர் உள்ள போயிருக்கிறான், மடமண்ணு செஞ்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 15-18 குழந்தை திருமணங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்குது. நரிக்கிறவர் குடும்பத்தை சார்ந்த குழந்தைகள்லாம், பெண் குழந்தைகள்லாம் இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கிறாங்க. நடக்குதா இல்லையா? ஒவ்வொன்றும் கரெக்டாக செய்கிறாங்கல்ல. அந்த 15ஆம் தேதி செப்டம்பர் 15ஆம் தேதி பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாள் அன்று 1 கிராம் மோதிரத்தை தளபதி கொடுக்குறாரு. நீ சொல்லிக்கினாரு, அது இல்லை இது இல்லைன்னு சொல்லிக்கினாரு. ஊழலை ஒழிச்சா, லஞ்சத்தை ஒழிச்சால இந்த நாட்டில் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். ஏன்னா அவ்வளோ பணம் இருக்குது. நீங்கள் தான் கோடி கோடியாக கொள்ளடிச்சு வச்சுக்கிறீங்களடா. சென்னையில் குப்பை அள்ளுறவனுக்கு சம்பளம் கொடுக்க முடியாத சூழல் இருக்குதான். தூய்மை பணியாளர்களுக்கு அந்த குப்பை அள்ளுகிற அந்த தனியார் நிறுவனத்துக்கு பணத்தை கொடுக்க முடியல. 2000 கோடிக்கு மேலே சென்னை மாநகராட்சியில் முடங்கி போயிருக்குதான். பணமே கிடையாது. எங்கே இருக்கும்? நீ தான் இந்த கால்வாய் ரெடி பண்ணுற 4000, அந்த கால்வாய் பண்ண 5000 கோடி, 4000 கோடி, 10,000 கோடி திருடின்னு போயிட்டீங்களா எல்லாத்தையும். எங்கே இருக்குது பணம்? பணமே இல்லை. இப்போ இந்த கவர்மெண்ட்டில் என்னங்க செய்கிற? நீங்கள் 60 நாளில் செஞ்சிட முடியுமா எல்லாத்தையும்? ஒரு 60 நாளில் எல்லாத்தையும் செஞ்சிட முடியுமா? சாதிச்சிட முடியுமா? ஆனால் செஞ்சு நிற்கிறார். இந்த 60 நாளுக்குள்ளவே 200 யூனிட் இலவச மின்சாரத்தை கொடுத்துருக்கிறாரு. சிங்கப்பெண் அதிரடிப்படை அறிவிச்சிருக்கிறாரு. போதை ஒழிப்பை கொண்டு வந்திருக்கிறாரு. குறு விவசாயிகளுக்கு 164 கோடி ரூபாய் பணத்தை ஒதுக்கி இருக்கிறாரு. விவசாயிகள் கூட்டுறவு பேங்க்ல வாங்கின 75,000 ரூபாய் கடனை தள்ளுபடி செஞ்சிருக்கிறாரு. எல்லாம் இந்த 60 நாளில் நடக்குது. 1 கிராம் மோதிரத்தை அறிவிச்சிருக்கிறாரு. 1 கிராம் தங்க மோதிரம், குழந்தைகளுக்கு 1 கிராம் தங்க மோதிரத்தை அறிவிச்சிருக்கிறாரு. லஞ்ச லாவண்யம் இல்லாத ஒரு நிர்வாகம். ரொம்ப தெளிவா அவரால் எவ்வளவு அளவுக்கு சரி பண்ண முடியுமோ அவ்வளவு சரி பண்றாரு. சட்டம் ஒழுங்கு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு போயினுக்கிறார். அவ்வளோ சீக்கிரம் இவங்களால முடியலங்க. இவங்களால இந்த தோல்வியை ஒப்புக்கொள்ளவே முடியல. அந்த வைத்தறிச்சல் பொறாமையின் காரணமாக தான் இவங்க பேசுறாங்க.